கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 8:5, ரோமன்ஸ் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா 2 காரியங்களை சொல்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடிய வாழ்க்கைக்கும் மாம்சத்தினால் நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுதான் நீங்கள் ஆவிக்குரிய முறையில் எங்கே போய் சேருவீங்கன்னு காட்டக்கூடிய ஒரு காரியத்தில் காட்டுறாரு. எது மாம்சத்தின் படைக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ ஒரு மாம்ச பிரகாரமாக வாழுகிற மனுஷனுடைய லைஃப் ஸ்டைலு இல்லை அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவனுடைய பாவமான சிந்தை, அவனுடைய பாவமான விருப்பம், அதனால அவனுடைய காரியங்கள் பூரா என்ன இருக்கும், உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கும், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வான். ஆனால் அதே இது ஆவிக்குரிய பிரகாரம் செய்கிறவன் எப்படி இருப்பான், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள், அவனுடைய விருப்பம் எல்லாமே என்னவா இருக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி ஏவக்கூடியவனாய், தேவனுடைய சித்தம் என்ன, நான் நித்தியத்திற்காக வாழுகிறவன், அப்போ நான் எங்கே போய் சேர்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கும். நீங்கள் இதை சரியான முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17 பார்க்கும்போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. அதனால தான் கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, நீங்கள் மேலானவைகள் மேலே வைங்க, உங்களுடைய எண்ணங்களை மேலானவைகள் வைங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எங்கே குறுக்கி பார்க்குறீங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் சொல்கிறோம் இல்லையா, உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குதோ அதுதான் உங்களுடைய மைண்டில் இருக்கும். அந்த இது என்ன பண்ணும், உங்களுடைய காரியங்களாக வரக்கூடியதாக மாறிவிடும். அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தில், 2 எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியாது. எப்படி 2 எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள உள்ள அவயவங்களில் நீங்கள் ஆவிக்குரிய முறைய காரியங்களுக்கு செய்கிறீங்களா இல்லை மாம்சத்துக்குரியவங்களுக்கு செய்கிறீங்களா, யார் உங்களுடைய எஜமான்? உலக பிரகாரமான காரியம்னா எப்படி, யாக்கோபு 4:4 சொல்லும்போது சொல்லிட்டாரு, உலகத்துக்கு விருப்பம் நண்பர்களாக இருக்கிற விரும்பவங்க தேவனுக்கு பகைஞராக இருப்போம், உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்பதை அறியாது இருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு கேட்குறாரு. அப்போ என்னன்னா, உங்கள் மைண்டு எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இருக்குது. மாம்ச பிரகாரம்னா எதில் கொண்டு போய் சேர்க்கும், மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆவிக்குரிய காரியம் என்ன பண்ணும், ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய இருதயமும் எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் நீங்கள் எங்கே போய் சேருவீங்கன்னு காட்டக்கூடியதாக இருக்கும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நீங்கள் எங்கே, உங்களுடைய குறிக்கோள் எங்கே இருக்குது, உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய எண்ணங்களில் எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது, ஒரு உலக பிரகாரமான சக்ஸஸ் இருக்கா, இல்லை உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்கா, இல்லை தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கணும், இல்லை தேவனுக்கு என்று வாழணும்னு இருக்கா? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திலையும் ஜெபத்திலையும் உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய ஆவியானவரோட ஒன்றிணைந்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எப்படி வாழணும், முதல்ல நீங்கள் எண்ணத்தை உள்ளே போடுறீங்கிறத பார்க்கணும். நீங்கள் எதை பார்க்குறீங்க, எப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறீங்க, உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குது, உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆவிக்குரிய முறை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாருங்கள். ஏன்னா நீங்கள் அது வரும்போது தான் நீங்கள் மாற்ற முடியும். இப்போ நீங்கள் எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். முதல்ல நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுக்கு என்ன செய்யணும், தேவனுடைய காரியம் என்ன அப்படிங்கிற ஒரு ஜெபம் இருக்கணும். 2வது என்ன,
உங்களுடைய எண்ணங்களில் தேவனுடைய வார்த்தை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் வார்த்தை எந்த அளவுக்கு வார்த்தையை கற்றுக்கொண்டு உங்களுடைய எண்ணங்களில் மறுரூபமாவதுனால தான் உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். ரோமர் 12:2 நம்ம பார்க்குறோம். இறுதியாக இன்னொரு காரியமும் சொல்கிறேன். உங்களை சுற்றி ஒரு ஆவிக்குரிய நல்ல சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேட்டியும் இருக்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய இருதயமோ உங்களுடைய எண்ணமோ எங்கே இருக்குது? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உமக்கேற்ற மக்களாய் உமக்குரிய பிள்ளைகளாய் வாழ தாங்கள் எதை தங்களுடைய எண்ணங்களில் வைத்திருக்கிறாங்க என்பது தான் அவர்கள் எங்கு போய் சேர்வார்கள் என்பதை நிர்ணயிக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். அதனால் இவர்கள் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றி வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.